வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சாம்சங் F12 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஆர்டர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம். மொபைல் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாக்ஸை பிரித்து ஓப்பன் பண்ணிடுவோம். F12ஐயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து F22 அப்படின்னு ஒரு மொபைல் வந்து இப்போ லான்ச் பண்ணாங்க 2 மாதத்துக்கு பிறகு. அதாவது இது லான்ச் பண்ணி 2 மந்த்துக்கு பிறகு வந்து ஜூலை மாதம் வந்து F22 அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ பார்க்க ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ எந்தவித ஒரு மாற்றமும் இருக்காது. உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து அவுட்லுக்லாம் பார்த்திங்கன்னா வந்து F22 மாதிரியாக இருக்கும். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. Galaxy F12, சாம்சங் Galaxy F12 பாக்ஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 6000 mAh பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரா பார்த்திங்கன்னா வந்து குவாட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டி வியூ டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்திங்க அப்படின்னா வந்து 48 MP, மெயின் கேமரா வந்து 48 MP வந்து 5 MP பார்த்திங்க அப்படின்னா வந்து அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு கேமரா பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 8 MPயில் வந்து ஃப்ரண்ட்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதனுடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 221 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது TFT IPS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரேம் பார்த்திங்கன்னா 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ரோம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 128 GB வரைக்கும் ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். பாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போதும் கொடுக்குற மாதிரி தான் சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபோனை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா வந்து டார்க் ப்ளூ. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சி டைப் வந்து சார்ஜ் கேபிள், ஒரு USB கேபிள், ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 15 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா வந்து 9 வோல்ட் வரைக்கும் அவுட்புட்டு கொடுக்கும். இது அவ்வளோதான் இந்த பாக்ஸ்க்குள்ளே. வேறு எதுவும் பாக்ஸ்க்குள்ளே கிடையாது. வேறு ஹெட்ஃபோன்லாம் எதுவுமே வரல. தென் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வந்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கேஸ் எதுவுமே நமக்கு வந்து அவங்க கொடுக்கல. இதில் அது பார்த்திங்க அப்படின்னா வந்து வாரண்டி கார்டு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனை பார்ப்போம். ஃபோனை பின்பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 3 கேமரா, 1 டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கிடையாது, டார்க் ப்ளூ. சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு வந்து சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரிப்பாக இருக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான் அது. ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைலில் பூட் பண்ணுவோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து IPS டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 90 Hz பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷிங் ரேட்டு கொடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து 60 Hz கொடுப்பாங்க. ஆனால் வந்து 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 6.5 inches கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 720x1600 தான் கொடுத்துருக்காங்க பிக்சல் ரேட்டு. PPI டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 270 தான் கொடுத்துருக்காங்க. தென் இதான் வந்து டிஸ்பிளே. OS பார்த்திங்க அப்படின்னா வந்து Android 11 தான் வந்து OS வந்து கொடுத்துருக்காங்க. சிப்செட் பார்த்திங்க அப்படின்னா வந்து Exynos 850 இதான் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று, ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பாட்டமில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்க அப்படின்னா சைடில் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது பவர் ஆன் பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் வால்யூம். ஸோ வால்யூம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ சாம்சங்கில் ரைட் சைடில் தான் வருது. முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சிம் கார்டு ஸ்லாட் போடுறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து டபுள் சிம் போட்டுக்க முடியும். தென் ஒரு மெமரி கார்டு. ரேம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேம் வந்து 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ரோம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 128 GB வந்து ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்குது. அதாவது நல்ல ஒரு ஃபுல் HD அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. IPS டிஸ்பிளேயில் இந்தளவுக்கு ஒரு
நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு AMOLED டிஸ்ப்ளே அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது டிஸ்ப்ளே. தென் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ எல்லாமே இந்த கேமராவில் எடுத்தது. ஸோ அதனுடைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று சன்லைட்டில் எடுக்கும்போது ஒரு நல்ல அளவுக்கு உங்களுக்கு வந்து கலரை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் வந்து நைட்டில் வந்து எடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ, ஸோ வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கோ, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கேமரா வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபோனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 10,000 வருது. நம்ம ஃபோன் ஆன்லைனில் வந்து பை பண்ணதுக்கு பிறகு அதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 தான் வரும். பட் ஆனால் வந்து அவங்க 12,000 வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் 12,000க்கான ஒர்த்து ஆனால் வந்து இப்போதைக்கு இது கிடையாது. 12,000க்கு இந்த ஃபோனை வாங்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃபர்ஸ் ஏதாவது போட்டு வந்து ஒரு 10,000க்கு இந்த மொபைல் வந்து டிக்ரீஸ் ஆனுச்சுன்னா, அதாவது 10,000 ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வந்ததுன்னா அப்போ மட்டும் இந்த ஃபோன் வந்து வாங்க. பட் ஆனால் அடிஷ்னலாக ஒரு 2,000 இதுக்கு மேலே நம்ம வந்து போட்டு இந்த ஃபோனை வந்து வாங்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதை விட பெட்டராக ஃபோன்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் 12,000க்கு நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு இந்த ஃபோனை வாங்குவது என்னுடைய ஒப்பீனியன். வாங்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.